மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஆனால் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கிறதுக்கு எப்போ பாஜக அதிமுக கூட்டணின்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து ஒரு அசைன்மெண்ட் எடுத்தாங்க. அது சக்ஸஸாக இன்னைக்கு முடிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே இன்னைக்கு ஊடகத்தை பார்த்தானா பேசுறது இல்லை. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஏதாவது உடைக்கிறதுக்கு இன்னும் கூட இன்னைக்கு ஆளுங்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதை பற்றி எதுவுமே பேசலைங்கிறது நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு கேள்வியுமே இன்னைக்கு திமுக தரப்புல யாரும் டிபேட் பண்ணி கேட்கறது இல்லை இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ்ல அதாவது கரூர் நகர் மகளிர் அணி தலைவர் கவிதா அப்படிங்கிற ஒரு அம்மா திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு தான் ஜோதிமணி அவர்கள் நிறைய பிரச்சனை. ஏன் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது அதாவது ஒரு தமிழ்நாடு தலைநிமிர மு.க. ஸ்டாலின் தலைமை தேவை என்று உணர்ந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. அப்போ இதை தான் கண்டிச்சிருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு கூட்டணி தர்மமா இது பரஸ்பரம் புரிதல் நம்பிக்கை எதுவுமே இல்லாம நீங்க இப்படி பண்றது நியாயமா? அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா இது எங்கேயுமே இந்த அளவுக்கு இந்திய வரலாற்றுலயே நடந்திருக்காது. அதாவது ஒரே கூட்டணியில இருக்கிறவங்க, அதாவது மற்ற கட்சியில ஜாயின் பண்றது, இப்போ அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வந்துட்டாங்க, இல்ல திமுகவுல இருந்து அதிமுக போயிட்டாங்கிறது எல்லாமே ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா இன்னைக்கு ஒரே கூட்டணியில பயணிக்கிறவங்க கட்சி மாறும்போது தான் காங்கிரஸ் எல்லாம் இது வேடிக்கை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி இன்னைக்கு நிறைய பிரச்சனை. காங்கிரஸ்ல 117 தொகுதி நாங்க நிக்கிறோம், அது நிக்கிறோம், இது நிக்கிறோம் இடத்துல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா செல்வ பிறந்தகை அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமா அழுத்தம் எங்களுக்கு வரல அந்த மாதிரி ஒரு. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இதை தாண்டி கேசி பாலா அவர்கள் வள்ளி கும்மி அந்த நடனம் அதை ஒரு கலை மாமணி விருது கொடுக்கும்போது அவர் ஒரு ஜாதிக்கு சாதகமா இருக்கிறாரு, ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க கொடுத்துடலான்ற மாதிரி விசிகா தரப்பு அவங்க ஒரு முரண்பாடு. அப்போ ஒரே கூட்டணிக்குள்ளார எந்த அளவுக்கு முரண்பாடுகள் இருக்கு பாருங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போ இது என்ன இவங்க அதாவது இப்போ எடுத்துக்காட்டா எடப்பாடி பழனிசாமி போற இடம் எல்லாம் கரூர்ல அந்த அளவுக்கு கூட்டம் அலை மோதுது. காசு கொடுத்துருக்காங்களா காசு கொடுக்கலையா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு காசு கொடுத்தாலே திமுகவில் இந்த அளவுக்கு கூட்டம் வர்றதுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அதிமுகவில் ஒவ்வொரு இடத்துலையும் ஊட்டியில, குன்னூர்ல, கூடலூர்ல, கரூர்ல, இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த அளவுக்கு கூட்டம் அலை மோதுது. ஆனா எந்த ஊடகத்திலையும் இங்க காட்ட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கேள்வி கேட்டாலும் கூட இப்போ வெளிநாடு போனீங்களே அப்படின்னு கேட்கும்போது டிஆர்பி ராஜா ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆணவத்தோட உச்சம்னு பாருங்க. அதாவது ஒரு ஒரு எல்லாமே என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொன்னாதான் கேட்கணும். வெள்ளை பேப்பரை காட்டினோம்னா அப்ப அதாவது சிலர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணியிருந்தாதானே அதை எழுதி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு தான் வெள்ளை பேப்பர் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு இதை சொல்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்போ இந்த ஊடகத்துல இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது இதை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை. இன்னைக்கு நேத்து அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல திவ்ய தர்ஷினி பேசின பேச்சு தான் கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு. ஏன்னா இன்னைக்கு காலை உணவு திட்டம் போடுறது எல்லாமே நம்ம ஆதரிக்க வேண்டியதுதான். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது டெய்லி நீங்க என்ன உங்க காலை உணவு திட்டம் என்ன நல்லா இருக்குன்னு சாம்பார்ன்றாங்க, அது கல்யாண சாம்பார் மாதிரி இருக்கும் அப்படின்னு உண்மையாவான்னு எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. ஓ அவ்வளோ நல்லா இருக்கா, நானும் இனிமே ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பெருமையா பேசுறாங்க. அதே இந்த பக்கம் கடலூர்ல சேமியாவில் பள்ளி விழுந்து ஒரு 14 மாணவர்கள் உரிய சிகிச்சை இல்லைன்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் போராடுறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல கல்வி நிறைய இடத்துல பாத்திரம் கழுவுறதும் கக்கூஸ் கழுவுறதும், ஏன் கல்வி உட்கார்றதுக்கு சேர் இல்லாம மொட்டை மாடியில் உட்கார்றதும் மரத்தடியில உட்கார்றதும் நிறைய நம்ம கவனிச்சிருக்கோம், தொடர்ந்து பேசியிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு இருந்துட்டு ஒரு மேடையில இந்த மாதிரி ஒரு பெருமையா பேசிட்டான்னா மக்கள் நம்புவாங்கன்னு இன்னும் நம்பிட்டு தானே இருக்காங்க. உண்மைதான். இப்போ இளையராஜா ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்க. அதுல என்ன, இளையராஜா பாராட்டு விழாவில் அங்க ரஜினிகாந்த் வந்திருக்கிறாரு, கமலஹாசன் வந்திருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, இளையராஜாவை அப்படியே ஒரு பாராட்டுற மாதிரி அப்படியே நினைச்சிட்டு ஒரு வார்த்தையில அடுத்தது முழுக்க இவங்களதான் பாராட்டினாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஏதோ அதுல அன்பில் மகேஷ் தமிழக பள்ளிக்கூடம் கூரை எல்லாம் விழுறதெல்லாம் நம்ம கவனிச்சோம்.
அப்போ இதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ தமிழக கல்வி நாங்கள் அவ்வளோ உயர்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி பெருமையாக சிரிச்சு அங்கே பார்க்கறது உண்மையிலேயே வேடிக்கையா இல்லையான்ற மாதிரி தான். எல்லாம் நல்லது பண்ணட்டும், ஆனாலும் கூட ஒரு பொய் சொன்னாலும் ஒரு பொருந்துற மாதிரி தான் நம்ம சொல்லணுன்ற மாதிரி. ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு வந்து எடப்பாடி ஆட்சியில் இருந்ததை விட இன்னைக்கு கல்வி சேர்க்கை வந்து கம்மி ஆயிருக்கு. இந்த 2021 அப்புறம் வந்து கம்மி ஆயிருக்கு. 49% இருந்தது 47% ஆயிருக்கு. குறைஞ்சிருக்கே ஒழிய கிட்டத்தட்ட 278 ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்குன்னு நம்ம கவனிக்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கல்வியின் தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா எல்லாம் நம்புற மாதிரி இருக்கான்னு தான். ஆனா இருந்தாலும் இவங்க வந்து இதுதான் அவங்களோட நரேட்டிவ்ஸ். இன்னைக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா ஊடகத்துல ஃபுல்லா இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் வந்து டிடிவி தினகரன் பார்த்தாரா, ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் விஜய் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு தனி அணியா வருவாங்களா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரா, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே உறுதிப்படுத்தாத தகவல் தான். ஆனா அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒன்றிணைந்து நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் நாங்க முதல்வர் கேண்டிடேட்டா நாங்க ஜெயிக்க வைக்க உசர கொடுத்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எங்கிருந்து பிரச்சனை வந்ததுன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இங்க வந்து சில விஷயம் கவனிக்கப்பட வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து ஏன் இன்னைக்கு வந்து கட்சி முன்னெடுத்து அதாவது கட்சி வளர்க்கறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எதுவுமே இல்லையே அப்படிங்கிறது எல்லாரும் தொண்டர்கள் கேள்வி வந்து ஒரு யதார்த்தமான கேள்விதான். இதை தாண்டி அதிமுக ஆதரவாளர்கள் இல்ல பாஜக ஆதரவாளர்களே அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு சொன்ன விஷயம்லாம் நம்ம கவனிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டோ இன்னைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து உடஞ்சிடக்கூடாதுங்கிறது வந்து பாஜக தொண்டர்களானாலும் சரி அதிமுக தொண்டர்களானாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஊரு 2 பட்டா கூத்தாடிக்குதான் கொண்டாட்டம்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இங்க நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தான் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு வந்து மீடியாவில் எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரா, யார் சொன்னது என்ன சொன்னதுன்னா இல்ல அவர் நிலைப்பாடெல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் தெரியும் தானே. இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி வராம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எந்த ஒரு எதிர்ப்பு இல்லையேன்னு தான். ஏன்னா மக்களோட சேர்ந்து எந்த ஒரு போராட்டம் எதுவுமே இல்லையே, ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கான இல்லை எதிர்த்து மக்களிடையே சேர்த்துறதுக்கான எதுவுமே இல்லையேன்ற மாதிரி தான். அது இருந்திருந்தன்னா அந்த ஃபோர்ஸ் இப்ப பழைய பீரியட் மாதிரி இப்ப ஃபோர்ஸ் இருந்திருந்தன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது, கட்சியும் வளர்ந்துருக்கும், எல்லாம் ஆரவாரமா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு வெற்றிடம் ஒரு அமைதி எதுவுமே செய்யாம சும்மா இருக்கும்போது தான் இன்னைக்கு வந்து வெறும் அறிக்கை கொடுத்தா போதுமாங்கிற கேள்விதான். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நிறைய இடத்துல இப்ப சேமியாவில் பள்ளி விழுந்தது, அதை நீங்க அறிக்கை கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா இதை இவ்வளவு தானே. என்ன ஒரு போராட்டம் எதுவுமே இல்லையே. அப்ப மக்களுக்கு என்ன தெரியும்? இவங்க நடத்துற நாடகம் தான் மக்களிடையே போய் சேரும். அப்ப இன்னைக்கு எல்லாமே நம்புறாங்க தான். இன்னைக்கு எதை சொன்னாலும் நம்புறாங்க. ஆமா இந்த மாதிரி ஒரு தமிழகத்தை தலைக்குனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே தலை நிமிர்த்து நாங்க 2026 நாங்க தான் வருவோம்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு எல்லாம் நம்புறாங்க தான்ன்ற மாதிரி. அப்ப இல்ல அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக்ல பொது இடத்துல இல்ல மக்கள் மத்தியில ஏதாவது கொண்டு போய் சேர்த்துற மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பதில் சொல்ற இடத்துல இருந்தான்னா பதில் சொல்லிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது சொல்லி வச்சு டைவெர்ட் பண்றது தான் இன்னைக்கு திமுகவோட அஜெண்டாவே. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம்ல, பேசி இதுலயே டைம் ஓடிரும். அப்ப அவங்க பிரச்சனை எல்லாம் மறைக்கப்பட்டு விடும். அப்ப அதை பத்தி நம்ம யாருமே இன்னைக்கு பேச மாட்டோம். இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உண்மையிலேயே தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 75 லட்சம் பேருக்கு இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். யாரால முடியும்? முதல்வரால தானே முடிஞ்சது அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கணுமே ஒழிய இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி மக்களோட பிரச்சனையை வந்து முன்னாடி வந்து பேசினாதான் எல்லாருக்குமே தெரியும்னு நம்ம பார்க்கணும். மனிதானி மகத்தானவன்